வணக்கம். எங்களது ஆலய விசேஷ அன்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கம். இவ்வாலயத்தின் சிறப்புமிக்க காணொளியை எங்களது சன்ரைஸ் போட்டோஸ் யூடியூப் ஆலய விசேஷங்கள் சேனல் மூலமாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். ஆலய விசேஷத்தில் இன்று நாம் தரிசிக்க இருப்பது மிகவும் பிரசித்தி பெற்ற மைப்பாடு சிவன் கோவில். இவ்வாலயம் ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் மைப்பாடு கடற்கரை என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. மைப்பாடு சிவன் கோயில் மிகவும் புகழ்பெற்ற வழிபாட்டு ஸ்தலமாகும். இக்கோவில் கடற்கரைக்கு அருகில் இருப்பதால் பக்தர்கள் வழிபாட்டிற்கு பின் அல்லது முன் கடலில் புனித நீராடுகின்றனர். 12 ஜோதிர்லிங்கங்களும் ஒரே கோவிலில் தரிசிப்பது இவ்வாலயத்தில் மிகப்பெரிய விசேஷம். ஆலய நுழைவு வாயிலின் கீழ் 2 நந்தீஸ்வரர் திருவுருவச் சிலைகள் காட்சி அளிக்கின்றது. நுழைவு வாயிலின் மேல் சிவபார்வதி திருவுருவச் சிலைகள், விநாயகர், சுப்பிரமணிய சுவாமி திருவுருவச் சிலைகள் இருபுறம் காணப்படுகின்றது. மைப்பாடு கடற்கரைக்கு அருகிலேயே இந்த சிவபெருமான் கோவில் அமைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் கடற்கரையை கண்டு மகிழ்ந்து பின்னர் இந்த அமைதியான சிவபெருமான் ஆலயத்தை தரிசனம் செய்கின்றனர். இங்கு வரசித்தி விநாயகர் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். சோமேஸ்வரர் குஜராத், மல்லிகார்ஜுன சுவாமி ஸ்ரீசைலம், மகாகாலேஸ்வரர் உஜ்ஜயினி, ஓம்காரேஸ்வரர் இண்டோர், ஸ்ரீ கேதாரேஸ்வரர் கேதார்நாத், ஸ்ரீ பீமேஸ்வரர் புனே, ஸ்ரீ காசி விஸ்வேஸ்வரர் வாரணாசி, ஸ்ரீ திரியம்பகேஸ்வரர் நாசிக், ஸ்ரீ வைத்தியநாதேஸ்வரர் தேவகர், ஸ்ரீ நாகேஸ்வரர் துவாரகா, ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் ராமேஸ்வரம், ஸ்ரீ கிருஷ்ணேஸ்வரர் அவுரங்காபாத். இந்தியாவில் காணப்படும் 12 ஜோதிர்லிங்கங்கள் இவை அனைத்தும் இங்கு ஒரு சேர காணலாம். பக்தர்கள் அதிக அளவில் வந்து பூஜைகள் புரியும் மிகவும் புனிதமான ஸ்தலம். ஸ்ரீ அமர்நாத் சிவலிங்கம் ஆலயம் ஜம்மு காஷ்மீர், காளஹஸ்தி தேவஸ்தானம் காலஸ்ரீ ஆந்திர பிரதேஷ், ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலை தமிழ்நாடு, ஸ்ரீ பசுபதிநாதர் காட்மண்டு நேபாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் தமிழ்நாடு, ஸ்ரீ பிரபராம்பா தேவி சமேத மல்லிகார்ஜுனா தேவஸ்தானம், கோகர்ணா கணேஷ் கோகர்ணம் கர்நாடகா மாநிலம் ஆகிய சிறு சிறு ஆலயங்கள் இந்த ஆலயத்தினுள்ளே காணப்படுகின்றது. கோபுர சன்னதி உடைய ஆலயங்களை மைப்பாடு சிவன் கோவிலில் நிர்வகித்துள்ளனர். இங்கு மிகப்பெரிய நந்தி திருவுருவச் சிலை காணப்படுகின்றது. ஆலயத்தை போலவே கோபுரங்களையும் அமைத்துள்ளனர். அதனால் இந்த க்ஷேத்திரத்திற்கு துவதச ஜோதிர்லிங்க க்ஷேத்திரம் என்று பெயர் பெற்றது. ஆலயத்தில் நுழைந்தவுடனே மிகப்பெரிய சிவலிங்கம் காணப்படுகின்றது.
இங்கு புலித்தோலின் மீது சிவபெருமானின் விக்கிரகம், தலையில் கங்கை, சடையில் பிறை, கையில் திரிசூலம், கழுத்தில் நாகம் மற்றும் ருத்ராட்ச மாலை மிக அழகாக காணப்படுகின்றது. இரண்டு துதஸ்தம்பமும் கொடிமரமும் காணப்படுகின்றது. நந்தீஸ்வரர் எதிரில் சிவலிங்கம் காணப்படுகின்றது. கடற்கரை அலைகள், அமைதியான சூழல், மனதை ஆர்ப்பரிக்கும் அழகு, அதன் அருகில் சிவபெருமான் ஆலயம் என எழில் கொஞ்சும் அழகுடன் இந்த சூழல் அமைந்துள்ளது. பால் அல்லது கடற்கரை நீரை கொண்டு இந்த சிவலிங்கத்திற்கு பக்தர்கள் அனைவரும் தங்கள் திருக்கரங்களாலேயே அபிஷேகம் புரிகின்றனர். சூரியன் மற்றும் சந்திர பகவானின் சந்நிதிகள் காணப்படுகின்றது. இவ்வாலயம் அப்பகுதியில் உள்ள மிகவும் பிரபலமான மற்றும் பழமையான ஆலயங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. ஆலயத்தின் பின்புறம் அரிய வகை நாகமல்லி மரங்கள் காணப்படுகின்றது. அதில் உள்ள மலர்கள் சிவலிங்கத்தை ஏந்தி இருப்பது போல் மிக அழகாக காணப்படுகின்றது. கார்த்திகை மாதத்தில் பல அபிஷேகங்கள் நடைபெறும். என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, ஓம் நமச்சிவாய. நவக்கிரகங்களுக்கு தனி சன்னதி காணப்படுகின்றது. எவ்வளவு அற்புதங்களும் மகிமைகளும் நிறைந்த இவ்வாலயத்தின் சிறப்புமிக்க காணொளியை எங்களது சன்ரைஸ் ஃபோட்டோஸ் யூடியூப் சேனல் ஆலய விசேஷங்கள் மூலமாக கண்குளிர கண்டும் ஆன்மீக பயணமாக இவ்வாலயத்துக்கு சென்றும் மைப்பாடு சிவனின் திருவருள் நல்லாசியை பெற்று வாரீர். நன்றி, வணக்கம்.